ஹலோ எவ்ரிவன், நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஜெபரானி மேம் வந்து கொஷின் வித் பைடென்டேட் லிகாண்ட் ப்ளீஸ்ன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது ஆல்ரெடி நம்ம டோட்டல் ஸ்டீரியோ ஐசோமர்ஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு வந்து வீடியோ பார்த்துருக்கோம். அதாவது மோனோடென்டேட் லிகாண்ட் காம்ப்ளெக்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா அதில் எப்படி டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டீரியோ ஐசோமர்ஸ் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அதுலேயே அவங்க பைடென்டேட் லிகாண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா எப்படி டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டீரியோ ஐசோமர்ஸ் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ பைடென்டேட் லிகாண்ட் பேஸ் பண்ண கொஷின் வாங்க பார்க்கலாம். கொஷின் பாருங்கள். த டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டீரியோ ஐசோமரிசம் ஃபார் an octahedral காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து பைடென்டேட் லிகாண்ட் இருக்கிற மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு எக்ஸாம்பிளாக நான் வந்து இந்த கோபால்ட்டு எத்திலின் டையமின் குளோரின் இருக்க மாதிரி இந்த காம்ப்ளெக்ஸ் நான் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? அதாவது இந்த ஏ ட்வைஸ்ன்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? அதாவது எத்திலின் டையமைன் NH2 CH2 CH2 NH2 இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா எத்திலின் டயமின். ஓகேங்களா? இந்த நைட்ரஜனில் இருக்கிற லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்குது பார்த்தீங்களா? இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு சேம் காம்பவுண்டில் ரெண்டு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரானை டொனேட் பண்ணுறதுக்கு வந்து ரெண்டு ஆட்டம் இங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ரெண்டு நைட்ரஜன் இருக்குது. ரெண்டு நைட்ரஜனில் இருக்கிற லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த சென்ட்ரல் ஆட்டத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எலக்ட்ரானை டொனேட் பண்ணுறதுனால இது பைடென்டேட் லிகாண்ட் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஓகேங்களா? இப்போ சிஎல் அப்படின்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா சிஎல் மைனஸ் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு பேர் ஆஃப் எலக்ட்ரானை தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த சென்ட்ரல் ஆட்டத்துக்கு வந்து டொனேட் பண்ணும். ஓகேங்களா? அதனால இது மோனோடென்டேட் லிகாண்ட், இது பைடென்டேட் லிகாண்ட். அதை வந்து எப்படி டினோட் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏஏ ட்வைஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 2 டைம்ஸ் வந்து பைடென்டேட் லிகாண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகேங்களா? இப்போது மெட்டல் இருக்குது. ஓகேங்களா? 2 டைம்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த எத்திலின் டயமின் இருக்குது. ஓகே, இப்போ ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸு. அப்போது ஏஏ இந்த பைடென்டேட் லிகாண்ட் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஏஏவும் கனெக்ட் பண்ணுற மாதிரி தான் போட முடியும். ஓகேங்களா? இப்படி கொடுத்துருந்தாங்க அப்படின்னாவே நம்ம இந்த மாதிரி தான் ட்ரா பண்ணோம். இதுதான் பைடென்டேட் லிகாண்டை ட்ரா பண்ணுறதுக்கான மெத்தட். ஓகேங்களா? இப்போது பிபி இருக்குது ரிமைனிங். ஸோ அதை நம்ம எழுதிக்கலாம். ஸோ இதிலையே வேறு ஏதாவது பாசிபிள் ஸ்ட்ரக்சர் இருக்கா அப்படின்னு வந்து நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சிஸ் ஃபார்ம் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஓகேங்களா? இது வந்து சிஸ் ஃபார்மு. இதுலேயே நம்ம ட்ரான்ஸும் எழுதலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம இந்த மாதிரி எழுதிக்கலாம். ஓகேங்களா? இது வந்து சிஸ் ஃபார்மு, இது வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம். ரெண்டு பாசிபிலிட்டிஸ் இருக்குது இந்த ஸ்ட்ரக்சருக்கு. ஓகேங்களா? இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிஸ் அப்படிங்கும்போது இந்த பிபி வந்து பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ டிகிரி 90 டிகிரியில் இருக்கும். ஓகேங்களா? இதே வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரான்ஸில் வந்து 180 டிகிரியில் வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸ்டீரியோ ஐசோமரிசம் அப்படிங்கும்போது நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? ஜாமெட்ரிக்கல் ஐசோமரிசம் ப்ளஸ் ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ்லாம் சேர்ந்தது, ரெண்டும் சேர்ந்தது தான் ஸ்டீரியோ ஐசோமர்ஸ். ஸோ வந்து ஸ்டீரியோ ஐசோமரிசம் இங்கே டோட்டலாக எவ்வளோ இருக்குது அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம ஜாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஜாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ்னாவே என்ன? பாண்ட் ஆங்கிள் சேஞ்ச் எங்கே இருக்கோ அங்கே தான் வந்து ஜாமெட்ரிக்கல் ஐசோமரிசம் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல பாண்ட் ஆங்கிள் சேஞ்ச் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா சிஸில் ஒரு பாண்ட் ஆங்கிள் இருக்குது, அதே மாதிரி ட்ரான்ஸில் வந்து ஒரு பாண்ட் ஆங்கிள் இருக்குது. அப்போ எவ்வளோ ஜாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ் இருக்குது அப்படின்னா 2 தான் இருக்குது. இதை தாண்டி இந்த நமக்கு கொடுத்துருக்கிற இந்த காம்ப்ளெக்ஸில் வேறு பாசிபிள் ஸ்ட்ரக்சர் கிடையாது. ஸோ ஜாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2 அப்படிங்கிறது கண்டுபிடிச்சாச்சு. ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா பைடென்டேட் லிகாண்ட் இருந்துச்சு அப்படின்னாவே அங்கே ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது. கண்டிப்பாக அங்கே இருக்கும். ஓகேங்களா? ஒரு சில எக்ஸப்ஷன்ஸ் மட்டும் இருக்குது. இதுலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ஒன் ஆஃப் த எக்ஸப்ஷன் தான்.
ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிஸ் இருக்குது பார்த்தீங்களா, சிஸ்க்கு வந்து ஒரு மிரர் இமேஜ் இருக்கும். அதாவது ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ் ப்ரெசண்ட் ஆகிருக்கணும் அப்படின்னா அங்கே பிளேன் ஆஃப் சிமெட்ரி இருக்கக்கூடாது. ஓகேங்களா, எங்கே பிளேன் ஆஃப் சிமெட்ரி இல்லையோ அந்த காம்ப்ளெக்ஸ் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்டிக்கலி ஆக்டிவாக இருக்கும். பிளேன் ஆஃப் சிமெட்ரி ப்ரெசண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா அந்த காம்ப்ளெக்ஸ் வந்து ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ். ஓகேங்களா, இப்போது இந்த சிஸ்ஸை எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சிஸ் காம்ப்ளெக்ஸை நான் இங்கே எழுதுகிறேன். பி இப்போ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மிரரில் கொண்டு போய் நம்ம வச்சோன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு வந்து ஒரு மிரர் இமேஜ் இருக்கும். ஓகேங்களா, இல்லைங்களா, இந்த மாதிரி இதுக்கு நமக்கு வந்து ஒரு மிரர் இமேஜ் கிடைக்கும். இதை தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனன்ஷியோமரிக் பேர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா, இதை வந்து எனன்ஷியோமரிக் பேர்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல எங்கேயாவது பிளேன் ஆஃப் சிமெட்ரி இருக்கா அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல பிளேன் ஆஃப் சிமெட்ரி ப்ரெசண்ட் ஆயிருக்காது. ஓகேங்களா, அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து நான் சூப்பர் இம்போசிபிள் மிரர் இமேஜாக இருக்கும். அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த காம்ப்ளெக்ஸ் வந்து ஆப்டிக்கலி ஆக்டிவாக இருக்கும். அந்த நான் சூப்பர் இம்போசிபிள் மிரர் இமேஜ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லைங்க, நம்மளுடைய ஹேண்ட் இருக்குது பார்த்திங்களா, இந்த ஹேண்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹேண்டு வந்து நீங்கள் மிரரில் கொண்டு போய் வந்து இப்போ வந்து லெஃப்ட் ஹேண்டை வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரைட் ஹேண்டு வந்து தெரியும் இல்லைங்களா. ஸோ வந்து இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்று மேலே ஒன்று வந்து அதுக்கப்புறம் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா அது ரெண்டும் வந்து ஈக்குவலாக இருக்காது, கண்டிப்பாக ஆப்போசிட்டாக தான் இருக்கும். அதாவது இப்போ ஒரு 2 ஷூ இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதோட மிரர் இமேஜ் தான் வந்து இன்னொரு ஷூவாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இதே லெஃப்ட்டு ஷூவில் வந்து நீங்கள் ரைட் லெக்கை வந்து இன்சர்ட் பண்ண முடியாது. அதே மாதிரி தான் இந்த நான் சூப்பர் இம்போசிபிள் மிரர் இமேஜும் அது எதுக்கு இருக்கோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்டிக்கலி ஆக்டிவாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்டிக்கலி ஆக்டிவாக இருக்கும். இந்த எனன்ஷியோமரிக் பேர் இருக்குது பார்த்திங்களா, இது ரெண்டு சேர்ந்தது தான் ஒரு எனன்ஷியோமரிக் பேர். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்டிக்கலி ஆக்டிவாக இருக்கும். ஓகேங்களா, இப்போ வரைக்கும் நம்ம எவ்வளோ ஆப்டிக்கல் ஆக்டிவ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டுபிடிச்சிருக்கோம், எவ்வளோ ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா ஒன்று வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேங்களா, இன்னொரு இருக்குது பார்த்திங்களா ட்ரான்ஸ்ஃபார்ம், இதுக்கு வந்து ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, இப்போ வந்து பாருங்களேன், இந்த காம்ப்ளெக்ஸ் இருக்குல்ல, இதில் வந்து இந்த இடத்துல வந்து நம்ம பிளேன் வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே வந்து ஹாஃபாக கட் பண்ணும். இங்கே பிளேன் ஆஃப் சிமெட்ரி ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இங்கே இருக்கிற இந்த ஏவே வந்து பார்த்திங்க அப்படின்னா மேலே இருக்கும். அதே மாதிரி இங்கே பியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே மிரர் இமேஜ், இங்கே வந்து பிளேன் ஆஃப் சிமெட்ரி இருக்குது. ஓகேங்களா, அந்த பிளேனை பாஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈக்குவலாக கட் பண்ணும். ஓகேங்களா, ஸோ பிளேன் ஆஃப் சிமெட்ரி இங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கிறதுனால இது வந்து ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ். ஓகேங்களா, ஸோ இந்த சிஸ் ஃபார்முக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி இருக்குது, ட்ரான்ஸ்ஃபார்முக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி இல்லை. ஓகே, அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம ஜாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ் 2 இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ் வந்து 1 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ டோட்டல் ஸ்டீரியோ ஐசோமர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3. ஸோ இந்த கொஷினுக்கு வந்து சரியான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 3 அப்படிங்கிறது தான். இந்த கொஷின் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.